நாங்கள் இந்த பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறது முன்பாக நான் இந்த பிள்ளையுடைய மீண்டுமான ஒரு பிரதிஷ்டை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிள்ளை அங்கே ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருந்தார்கள், இந்த பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம் என்று. ஆனாலும் மீண்டுமாக நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். மீண்டுமாக அந்த காரியங்களை குறித்து நான் பேசும்போது நான் அருமையான சகோதரனிடத்திலே ஒரு காரியத்தை மட்டும் கேட்டேன். நான் இந்த பிள்ளை வேதாகமத்தின் நியமத்தின்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டதா என்று சொல்லும்போது அவர் அங்கே சைலண்ட் ஆகிறார். எல்லா பொழுதும் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அவர் சைலண்ட் ஆவார். அது அவர் மட்டுமல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் முதல் பிள்ளையை நாங்கள் செய்தோம், அது அவர்கள் பிரிந்திருக்கிற நேரத்திலே செய்யப்பட்ட ஒன்று. அதனாலே பிள்ளையானது எப்பொழுதும் கணவன் மனைவி இணைந்து ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய நியமமாக இருக்கிறபடினால் அவருடைய இருதயங்களிலே அந்த காரியம் குற்றமாக அல்லது குற்ற உணர்வோடு இருக்குமானால் அதை மீண்டுமாக அவர்கள் செய்தார்கள். அது பாராட்டத்தக்கது. தேவனுடைய பார்வையிலே அது ஒரு விலையேறப்பட்டது. தேவன் எப்பொழுதும் நாங்கள் செய்கிற காரியத்திலே அவர் பார்க்கிற விஷயம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதை மாத்திரமே. அவர் சொல்ற பலியையோ காணிக்கையோ நான் விரும்பவில்லை, கீழ்ப்படுதலையே நான் விரும்புகிறேன். அப்போ அது ஒரு சிறு பிள்ளைத்தனமாக இருந்தாலும் அந்த வார்த்தை ஒரு மனிதனோடு பேசும்போது அவன் உயர்வோ தாழ்வோ பெரியவனோ சிறியவனோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அது ஒரு ஆசீர்வாதமான காரியம். அப்போ இந்த பிள்ளையும் அவர்கள் செய்திருந்தார்கள். அது எப்படியாக என்றால் அது ஒரு சபை அல்ல, தேவனால் அழைக்கப்பட்டு மேய்ப்பத்துவ அதாவது வரம் கொடுக்கப்பட்டு ஒரு சபையை நடத்தத்தக்கதான ஒரு சகோதரனிடத்தில் அல்ல, மூப்பராக இருந்து எப்படி அந்த பைபிள் ஸ்டடி மாதிரி காரியங்களை செய்கிற அவரும் ஒரு அருமையான சகோதரன். ஆனாலும் அதிலே அது செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் வேதம் அப்படி சொல்லல. வேதம் சொல்கிறது அது தேவனுடைய ஆலயத்திலே மேய்ப்பனாலே தேவ சபை ஜனங்கள் முன்பாக செய்யப்படும். ஒரு மூப்பனால செய்து வை என்று எங்கேயுமே வேதம் சொல்லவில்லை. ஆமே. அதனால் அவர்கள் மீண்டுமாக அதை கேட்ட உடனே அவர்கள் வர வெளிக்கிட்டார்கள். செவ்வாய்க்கிழமை இங்கே வந்தார்கள். அப்போ நான் சொன்னேன்னா, நாங்கள் எல்லாரும் எங்களை ஒரு கிறிஸ்தவர்களை எப்பொழுதும் எல்லாரும் முன்மாதிரியாக பார்ப்பார்கள். அதனால் சபை ஜனங்கள் இல்லாமல் நாங்கள் அதை செய்யும்போது நாளை ஒரு மனிதன் கேட்கும்போது பதில் இல்லைன்னு இதுக்காக வந்தவர்கள் திரும்ப கொண்டு போய் மீண்டுமாக வந்திருக்கிறார்கள். ஆமே. அதுதான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் மீண்டும் இதை பார்க்கிறவர்களுக்கு கேள்வி உண்டாகாத வண்ணம் தேவனுடைய காரியம் எப்பொழுதும் வெளியரங்கமாகவும் நீதியாகவும் தேவனுடைய வார்த்தையின்படியும் செய்யப்பட வேண்டும். அப்படியாக இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பங்கள், சபைகள், ஜனங்கள் இருப்பதை குறித்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே மென்மேலும் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து குடும்பத்தின் மத்தியிலே பிள்ளை கூடாக வர்ற போராட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் நாங்கள் ஒரு அறிவித்தலை கேட்டுட்டு எப்பொழுதும் நான் கேட்கிற காரியம்தான் தேவனுடைய நியமத்தின்படியும் சட்டங்களின்படியும் நான் இந்த பிள்ளையை வளர்ப்பேன் என்று நாங்கள் வாக்கு கொடுப்பது தான் பிரதிஷ்டையாயிருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ளே கேள்வி வரும், அப்போ அப்படி என்றால் என்ன தேவனுடைய நியமம்? சபைக்கு கூட்டி போனால் சரியான்னு கேட்கலாம். அப்படி அல்ல. வேதாகமமானது ஒரு ஆண் ஒரு பெண் எப்படி நடக்க வேண்டும், பிள்ளைகளை நாங்கள் எப்படி கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும், அது உலகத்திலே நாங்கள் வாழ்கிறபடினாலே உலக நியமங்களிலே கலக்காத வண்ணம் அலங்காரமாயிருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். படிப்பென்றக்குள்ள படிப்பு இல்லை என்ற அர்த்தம் அல்ல. நாங்கள் அந்த பிள்ளை எதுவாக வர வேண்டும். இப்போ ஒரு லோயருக்கு நாங்கள் படிப்பிக்கிறோம்னா அது வேதத்தின்படி சரியாக சொல்லுவோம். ஏன்னா அவங்க இல்லாத ஒன்றை நிரூபிக்கவும் குற்றவாளியை விடுதலையாக்கவும் ஒரு பணத்துக்காகவும் சேவை செய்கிறோம். நீதியாக செய்வார்கள் என்றால் அது சரி, அது தவறல்ல. அப்போ அதே போல தொழிலாக இருக்கலாம், அல்லது நாங்கள் ஒரு தவறான ஆண் வேலை செய்கிறாருன்றதுக்காக ஆணையும் எந்த தொழிலையும் நாங்கள் அமர்த்தையில் தீக்கசி அதை அழகாக பெண் எதை செய்யலாம், ஆண் எதை செய்யலாம் என்று போதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இதுதான் நியமம். கிறிஸ்துக்காக ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையில் கிளாஸ் இருக்கிற வேளையில் நீ இப்போ போயிட்டு
வாண்டது நாங்கள் வளர்க்கலாம். அப்போ அது தேவனுக்கு வளர்க்கிற வளர்ப்பு அல்ல. ஏனென்றால் தேவனுக்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி என்ற இடங்கள் அப்பொழுது எல்லாமே கூட்டி கொடுக்கப்படும். தேவன் எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆனால் காலப்போக்குகள் காலங்களை மாற்றி இருக்கிறது. ஏனென்றால் அதுதான். அப்போ நாங்கள் சில தொழில்கள் எங்களுக்கு கௌரவம் என்று விரும்புவோம், சில தொழில் நாங்கள் நேசிக்கிறதா இருப்போம். ஆனால் நாங்கள் பூமியிலே தேவையான அளவு வளர்க்கிறதுக்காகவே தேவன் செய்திருக்கிறார். ஆமென். அதனால நான் மீதியானதை செய்தியில் நான் தட்டி போகிறேன். அதுக்காக நாங்கள் இப்பொழுது இந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் யாவரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்காக இந்த நாளிலே இந்த சிலையை நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வவல்லவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், நேற்று கொண்டு மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் என்ற வண்ணமாக இந்த நேரத்திலே கர்த்தாவே இந்த பிள்ளையை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீர் கொடுத்த பிள்ளையை உம்மிடத்திலே கொடுத்தபடினாலே நீரே இந்த நிமிஷம் இருந்து பொறுப்பாளியாக இருந்து கர்த்தாவே இந்த பிள்ளைக்கு எதிராக பிள்ளைக்குள்ளாக இருந்து ஆண்டவரே குழப்பத்தின் காரியங்களை கொண்டு வருகிறதான ஒவ்வொரு காரியங்களை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு கர்த்தாவே அமைதலோடும் சாந்தத்தோடும் இந்த பிள்ளை கர்த்தாவே உமக்குள்ளாக வளர நீர் இந்த நேரத்திலே இந்த தகப்பன் தாயுடைய பாரங்களை இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தாவே இதில் இருந்து விடுதலையாக வேண்டும் என்ற விருப்பத்தை தாகத்தை நீர் ஒருவரை அறிந்தவராயிருக்கபடினால் கர்த்தாவே நீ ஜீவனுள்ள தேவன், உம்மை விசுவாசிக்கிற ஜனங்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்தபடினாலே இந்த நிமிஷத்திலே தேவாதி தேவனிடத்திலே நாங்கள் இந்த பிள்ளை ஒப்புக் கொடுத்தபடினாலே எந்த வல்லமையும் எந்த காரியம் இந்த பிள்ளை அசையாத வண்ணம் கர்த்தாவே உம்முடைய ஆவி இந்த பிள்ளையோடு கூட இருந்து ஜீவனுள்ள தேவன் கூட இருந்து கர்த்தாவே நீர் இந்த பிள்ளைக்கு தகப்பனாயிருந்து நீர் ஆளுகை செய்து கர்த்தாவே இந்த பிள்ளைக்குள்ளாக நீர் நடக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீ சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வர விடுங்கள் என்று சொல்லி நீ பிள்ளைகளை நேசித்த தேவன், அதே போல இந்த பிள்ளையுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வளர்ந்து ஒரு காலம் ஆண்டவரை தாமதிக்குமானால் உமக்குள்ளாக வளர நீ கிருபை செய்யும். இந்த பிள்ளை ஆசீர்வதியும், இந்த பெற்றோரை ஆசீர்வதியும். தகப்பனோ தாயோ செல்ல முடியாத இடத்திலே இந்த பிள்ளைக்கு நீர் வழிகாட்டியாயிருந்து நீர் கடந்து கொள்ளும்படியாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளை ஆசீர்வதியும், இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். யாவையும் கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம்.